இதுவரைக்கும் வாக்களித்தது. இனிமே திமுகங்கிற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். நான் பக்கா தமிழன். ரெண்டாவது இந்த புயல் மழை வெள்ளத்தில் 2015 திமுகவோட நிலைப்பாடு என்ன இருந்துச்சோ அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாற்று நிலைப்பாடாக இருக்குது. அன்னைக்கு 1000 குறை சொன்னாங்க. இன்றைக்கி அதில் ஒரு குறையை கூட இவங்களால் நிவர்த்தி பண்ண முடியல. அப்புறம் என்ன இருக்குது, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை. நிச்சயமாக இனிமேல் திமுகவுக்கு பொதுமக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக நான் வாக்களிக்க மாட்டேன். இதுவரைக்கும் வாக்களித்தது உண்மை. இனிமேல் ஒரு திமுக ஓட்டு அவங்களுக்கு கிடையாது. நான் நிச்சயமாக வாக்களிக்கணும். 10 வருஷமாக காஞ்சி போயிட்டு கிடைச்சதெல்லாம் சுருட்டுறது மாதிரி இருக்குது நிலைமை. அப்போ என்ன நினைக்கிறது, நம்ம இது மாதிரி ஆட்சியை இன்னொரு ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளை மாதிரி பைத்தியக்காரம் யாரும் இல்லை. அதுக்காகத்தான் உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. நிச்சயமாக இந்த சென்னை வாழ் மக்கள் சென்னையில் 14 தொகுதியும் அப்படியே கொடுத்தாங்க. 2024 3 பாராளுமன்ற தொகுதியும் திமுக ஜெயிக்கிறது கடினம் 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 கடினம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன கேள்வி கேட்குறதுனா, எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் ஆளுங்கட்சியாக வந்தவொடனே பிறல் சாட்சி மாதிரி, அதாவது சொன்னது ஒன்று செய்த ஒன்று மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தது. அந்த திட்டங்களெல்லாம் காலி பண்ணிட்டு மோசமான திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு மக்கள் மேலே திணிக்கப்பட்ட வரி மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, எதெடுத்தாலும் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கேவலம் வாட்டர் லைன் வருவாருங்க, தண்ணி வரி உயர்வு. கார்பரேஷன் 1000 ரூபாய்க்கு எங்ககிட்ட 5000 பிடிங்கிட்டு 1000 ரூபா தர்றாங்க. இதில் என்ன இருக்குது? விடியவே இல்லைங்க. அதாங்க உண்மை. விடிஞ்சாதானே விடியல் ஆட்சியாகும். விடியவே இல்லையே. விடியறதுக்கான காரணமும் இல்லையே. 50,000 தாலிக்கு தங்கம், இன்னைக்கு 1 லட்சம் ரூபா மதிப்பு. அதை கட் பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அதை டோட்டலாக காலி பண்ணாங்களா? அம்மா உணவகத்தை அடிச்சு நொறுக்காங்க. போன புயல்லங்க 2015 நான் வெஸ்ட் மாம்பலம் தான். 2015 அந்த அம்மா உணவகம் மட்டும் இல்லைன்னா அத்தனை பேர் செத்துருப்பாங்க. அள்ளி கொடுத்தாங்க. 1 மாதம் 2 மாதம் ஃப்ரீயாக போய் என்னென்ன தேவையோ வீட்டில் 4 பேராக வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி இருந்த உணவகம் காலி. ரெண்டாவது இன்னொரு திட்டம் என்னென்னா, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு 18,000 ரூபா நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது 2021 இது வரைக்கும் உங்கள் ஆட்சிக்கு வந்தது யாரும் கொடுக்கல. அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, சிஸ்டம் வேலை செய்யலைங்கிறார். என்னங்க என்ன 3 வருஷமாக சிஸ்டம் வேலை செய்யலை? இவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை சொல்கிறாங்களேங்க. இந்த நீட் ரகசியம் மாதிரி என்னென்னத்தையோ ரகசியம்னு வச்சுக்கிட்டு, நீட்னால 2000 2017 நீட்டு தமிழ்நாட்டில் நடந்தது. 2013 இந்தியா முழுக்க நடந்தது. இந்த 2000 2017 வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆனது, அந்த ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து வருவாங்களா 10 பேர் 15 பேர், அவங்க தான் டாக்டர் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 360 பேர் தான் டாக்டர் ஆகியிருக்காங்க 17 வருஷத்தில். ஆனால் இந்த நீட்டு இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க. இதுதான் ஒரு சின்ன விஷயம். ஏழைக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் திராவிடம். இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் இது ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். 65 காலேஜ் இருக்குங்க, மெடிக்கல் காலேஜ். அதில் 45 காலேஜ் 50 காலேஜ் அரசியல்வாதி வச்சுருக்காங்க. ஒரு சீட்டுக்கு 1 கோடி 50 லட்சம் அப்படி வாங்கலாம். இப்போ நீட்னால என்ன ஆகுதுன்னா, அரசு கொடுக்கக்கூடிய அந்த அரசு கட்டணம் தான் கட்ட முடியும். அப்போ 200 கோடி 300 கோடி 400 கோடி காலேஜை கட்டி வச்சுருக்கவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அரசு கட்டணத்தில் அழகாக சேர்ந்து படிக்கிறாங்க. இதே அரசு பள்ளி மாணவர்கள் வருஷத்துக்கு 10 பேர் 15 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா மீதமெல்லாம் யார் சேருவா? எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 40% மேனேஜ்மெண்ட் கோட்டா அடித்து தூள் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்க முடியல. இந்த அனிதாங்கிற ஒரு பொண்ணை வச்சு நாடகம் நடத்துனாங்களே, அது பெரிய நாடகம். இன்னைக்கு யாசுதீன்னு ஒரு பையன் சொன்னேன், நான் கம்மி மார்க் எடுத்தேன், எங்கள் அப்பா 25 லட்ச ரூபா கொடுத்து சேர்த்து விட்டாங்க. அதே அனிதாவுக்கு அன்றைக்கி 25 லட்ச ரூபா கொடுத்து இந்த போராடின கட்சியை சேர்த்து விட்டுருக்கலாம்ல. அந்த பொண்ணு கொலைக்கும் அந்த கூட்டிகிட்டு போனாங்க பாருங்கள் திமுக நிர்வாகிகள், எங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், அவங்க தான் பதில் சொல்லணும். அனிதாவுடைய சாவு சாவு கிடையாது, இழுத்தடித்து செய்யப்பட்ட கொலை. அந்த வச்சுக்கிட்டு இவங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் நீட்டுங்கிறது ஏழைகளுக்கு வரப்பிரசாதம். பொதுமக்களாக என்ன கேள்வி வைப்பேனா, இதோடு முடிச்சுட்டு இப்படியே விலகிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கே நல்லது. இப்படியே இந்த ஆட்சி கலைஞ்சா கூட தமிழக மக்களுக்கு ரொம்ப எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.